அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா நேரங்களிலும் பேசுவது அறிவு கிடையாதுங்க. சில நேரங்களில் நாம் மௌனமாக சைலண்டாக இருப்பது தான் நம்மளுடைய பலமும் சக்தியும் ஆகும். இந்த 5 இடங்களில் நீங்கள் பேசாமல் மௌனமாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றமாகும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக, நீங்கள் கோபமாக இருந்தால் அந்த சமயத்தில் பேசாதீர்கள். அவ்வாறு பேசினால் அந்த வார்த்தைகள் கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும். அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கூட முறித்துவிடும். அதனால் நீங்கள் கோபத்தின் போது மௌனமாக இருப்பது தான் புத்திசாலித்தனம். இரண்டாவதாக, நீங்கள் எல்லாமே தெரியும் என்ற எண்ணம் இருக்குது பாருங்க, அதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக்கு. நமக்கு எது தெரியுமோ அதை பற்றி நாம் பேச வேண்டும். நமக்கு தெரியாத விஷயத்தை மூக்கை நுழைத்து நாம் அதிகமாக பேசக்கூடாது. நாம் பேசுவதை விட கேட்பது தான் நம்முடைய அறிவை வளர்க்கும். நாம் அந்த சமயம் மௌனமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, யாராவது நம்மிடம் சண்டையிடும்பொழுது ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் செய்தால் அவர்களுக்கு சரிசமமாக நாம் ஆர்குமெண்ட் செய்வதால் நாம் வெற்றி பெறலாம். ஆனால் ஒரு உறவு முறிந்தே போய்விடும். சண்டையின் சமயம் நீங்கள் மௌனமாக இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். நான்காவதாக, நீங்கள் தேவையில்லாமல் சிலர் நம்முடைய ஈகோவை டச் செய்கிற மாதிரி பேசுவாங்க. நம்ம கோபத்தை தூண்டி விடுவார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன, நம்முடைய ரியாக்ஷன் என்ன என்பதை பார்ப்பது தான் அவர்களுடைய எண்ணம். அந்த சமயத்தில் நீங்கள் சைலண்டாக இருப்பது தான் உங்களுடைய பவர், உங்களுடைய பலம். ஐந்தாவதாக, தேவையில்லாத பேச்சு பேசுபவர்களோடும் நெகட்டிவ் பேச்சு பேசுபவர்களிடம் நீங்களும் அதற்கு சரிசமமாக பேசாதீர்கள். அவ்வாறு இருக்கும்பொழுது நீங்கள் மௌனமாக இருங்கள். அவ்வாறு நீங்கள் மௌனமாக இருந்தால் உங்களுடைய நேரம்தான் மிச்சமாகும். மொத்தமாக நீங்கள் கோபமாக இருக்கும்பொழுது மௌனமாக இருங்கள். ஈகோவில் இருக்கும்போது பேசாதீர்கள். ஆர்குமெண்ட்டின் சமயம் பேசாதீர்கள். ப்ரொவகேஷன், அதாவது நம்மை தூண்டிவிடும்போது, கோபத்தை தூண்டிவிடும்போது பேசாதீர்கள். யூஸ்லெஸ் பேச்சு பேசாதீர்கள். அப்போதுதான் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆவீர்கள். உங்கள் மைண்ட் செட் மாறும். உங்களுடைய வாழ்க்கையே மாற்றமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.